இரண்டு நண்பர்களின் உணர்வு கதை. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலக்ஷ்மி. ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் பணக்காரர், இன்னொருத்தர் ஏழர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலைவனத்தில் ஒரு பயணம் போகிறாங்க. அப்படி போனப்ப அங்கே அடித்த வெயிலாலும் அந்த சுடு மணலாலும் அவங்களோட பயணம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்த சாப்பாட்டையும் தண்ணியையும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ரெண்டு பேரில் அந்த பணக்கார நண்பர், நான் ஏன் என் உணவை ஏழைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதிக உணவை அவரே சாப்பிட ஆரம்பித்தார். தண்ணீரை கூட அந்த ஏழை நண்பருக்கு அந்த பணக்கார நண்பர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் பார்த்த அந்த ஏழை நண்பர் கொஞ்சம் கூட கோபப்படவே இல்லை. அப்போது பாலைவனத்தில் ஒரு இடத்துல ஈச்ச மரம் இருக்கிறத பார்த்த அந்த ஏழை நண்பர் வேகமாக ஓடி போய் அங்கிருந்த பழங்களை எடுக்கிறாரு. உடனே அந்த பணக்கார நண்பர், இது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஏழை நண்பர்கிட்ட இருந்த பழங்களையும் சேர்த்து பிடுங்கிக்கிறாரு. உடனே அந்த ஏழை நண்பர் பணக்கார நண்பரை பார்த்து, உன்னிடம்தான் உனக்கு தேவையான உணவு இருக்கிறதே, எதற்காக இதை பறிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த பணக்கார நண்பர், அப்படின்னா நான் உணவை வச்சுக்கிட்டு உனக்கு தரலையா, உன்னை ஏமாத்துறேனா அப்படின்னு கோபமாக கேட்டுட்டு அந்த ஏழை நண்பரை ஓங்கி அடிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் இருந்து இரண்டு நண்பர்களும் தனித்தனியே பிரிஞ்சு நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போது வலியும் அவமானமும் கொண்ட அந்த ஏழை நண்பர் பாலைவன மணல்ல, இன்று என் நண்பர் என்னை அடித்து விட்டார் அப்படின்னு பெருசாக எழுதி வச்சுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் ஆனோடனே ரெண்டு பேருமே தண்ணி கூட கிடைக்காம பாலைவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறத பார்க்குறாரு அந்த பணக்கார நண்பர். உடனே ஓடி போய் அதை குடிக்க போகிறாரு. திடீர்னு அப்போது அந்த பணக்கார நண்பருக்கு தனது ஏழை நண்பரோட நினைவு வந்துச்சு. இவ்வளவு காலம் நம்ம பழகிய நண்பரை ஒரு கஷ்டம் வந்ததும் நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு உணர்ந்து உடனே அந்த ஏழை நண்பரை அழைக்கிறார். பணக்கார நண்பரோட குரல் கேட்டோன்னே ஏழை நண்பர் ஓடோடி வராரு. அங்கே வந்து தண்ணீர் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். உடனே அந்த பணக்கார நண்பர், இங்கே இருக்க தண்ணி ஒருவரால் மட்டும்தான் குடிக்க முடியும், அதனால் நீயே குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஏழை நண்பரும் தாகம் அதிகமாக இருக்கிறனால தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு தன் நண்பரை அணைத்து கொண்டு நன்றி தெரிவித்தார். பிறகு அப்போ இருந்து ரெண்டு பேருமே ஒன்றா நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த ஏழை நண்பர் அங்கேருந்து ஒரு கல்லில், என் நண்பர் இன்று மறக்க முடியாத ஒரு உதவியை செய்தார் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தார். இதை எல்லாமே வானத்திலிருந்து ஒரு தேவதூதர் பார்த்துட்டு அந்த ஏழை நண்பர் முன் தோன்றி, உன் நண்பர் அடித்த போது அதை மணலில் எழுதி வைத்தாய், உதவி செய்த போதோ அதை கல்லில் எழுதி வைக்கிறாய், அது ஏன் அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த ஏழை நண்பர், நடந்த தவறுகள் காற்றோடு போக வேண்டியவை, அதனால் அதை மணலில் எழுதினேன், ஆனால் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது, ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் அப்படின்னு ஏழை நண்பர் சொன்னார். இதை கேட்ட தேவதூதரோ அவரை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். பிறகு அந்த ஏழை நண்பரும் தனது பணக்கார நண்பருடன் சந்தோஷமாக பயணத்தை தொடர்ந்தார். இதுபோல் ஒருவர் நமக்கு செய்த தீமைகளை மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும். வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல, மனித உறவுகளை. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.